கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான நோய்க்கு ஆளாகி இருக்கிறோம். எல்லா விதமான மனிதர்களுக்கும் ரெண்டு விதமான நோய் இருக்குது. இந்த நோயை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த நோய், உள்ளம் சார்ந்த நோய், அப்படி ரெண்டு வகையான நோய் இருக்குது. உதாரணத்துக்கு உடல் சார்ந்த நோய் அப்படின்னா காய்ச்சல் இருக்குது, தலைவலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, பல்லு வலி இருக்குது, இப்படி ஏராளமான வலிகள் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளம் சார்ந்த விஷயம், உள்ளம் சார்ந்த நோய்கள் அப்படின்னா பொதுவாகவே மனிதர்கிட்ட கேட்டோம்னா இந்த மனசு சம்மந்தப்பட்ட வியாதினா என்னங்க, மனநலம்னா என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் பைத்தியம் பிடிக்கிறது, தன்னிலை மறந்து செயல்படுவது, சட்டையை கிழிச்சிக்கிறது, உளர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு 5-6 விஷயங்கள் பட்டியல் போடுறாங்க. ஆனால் உண்மையிலுமே என்ன அப்படின்னா மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா அது நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சமுதாயம் எப்படி இருக்குன்னா, மனித குலம் எப்படி இருக்குதுன்னா, அந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய் அப்படின்னாவே ஒரு 4 வகை, ஒரு 5 வகை இப்படி தான் விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையிலுமே இது தவறான கருத்து. மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 வயது 25 வயசு சம்மந்தப்பட்ட ஒரு வயது வாலிபர்கள்கிட்ட, ஒரு இளைஞர்கிட்ட மனம் சம்மந்தப்பட்ட வியாதினா என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி பைத்தியம் பிடிக்கிறது, இந்த மாதிரி உளர்றது, தன்னைத்தானே பேசிக்கிறது, இரவில் எழுந்துச்சு நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு 5 வகையான நோய்கள், ஒரு 6 வகையான நோய்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலுமே இது சம்பந்தமான விழிப்புணர்வு பரவலாகவே இல்லை. அப்போ எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டக்கூடியது குரான். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு குரானில் இருக்குது. அப்போ உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் வருமா, உள்ளத்தில் நோய் வருமா, மனநோய் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா குரானில் ஏறக்குறைய 11 இடங்களில் உள்ளத்துக்கு நோய் வரும், மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ 10வது சூறால 57வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களே அல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் சொல்கிறான் அந்த விஷயத்த. முஸ்லீம்களே சொல்லி கூப்பிடல, மூமீன்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடல, இறை விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி கூப்பிடல. இது மனித குலத்துக்கு சென்றடைய வேண்டிய செய்தி. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா மனிதர்களே அப்படின்னு சொல்லி அழைத்து நிச்சயமாக உங்களுடைய இறைவனிடமிருந்து நல்லுபதேசமும் உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடியதும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர் வழிகாட்டியும் இறை அருளும் வந்துள்ளன. அல்லாஹ் சொல்லும்போது மனிதர்கள் அத்தனை பேர்த்தையுமே கூப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா நல்லுபதேசம் உங்களுக்கு வந்திருக்குது, அதே மாதிரி உள்ளங்களில் உள்ள நோய்க்கும் இதில் மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ உள்ளத்தில் நோய் இருக்குதுன்னா பல வகை இருக்குது. அது கேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருக்கும். அப்போ எல்லாம் 11 இடங்களில் சொல்லி காட்டுறான். அதில் 2வது பக்ராலையும் அத்தனை விஷயங்களும் இருக்குது. 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ராலேயே அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். இப்போ 2வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய உள்ளங்க அது டபுள் கேம் போடுறாங்களே, ஒரு விஷயத்தையே ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயத்தை ஒரு சாரார்கிட்ட சரிங்குவாங்க, இன்னொரு சாரார்கிட்ட தப்புங்குவாங்க. இது நயவஞ்சகத்தனம். அப்போ இந்த மாதிரி நயவஞ்சகத்தனம் இருக்குதுல்ல, இவங்கள பற்றி எல்லாம் சொல்லும்போது 2வது சூறா 10வது வசனத்தில் அவருடைய உள்ளங்களில் நோய் இருக்குது. அதே மாதிரி 5வது சூறா 52வது வசனம் எல்லாம் சொல்லி காட்டும்போது உள்ளத்தில் உள்ள நோயை பற்றி எல்லாம் சுட்டி காட்டுறான். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா உள்ளத்துள்ள நோய் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு 2 விஷயம் 5 விஷயம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் தவறானது. நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளங்களில் நோய் உள்ளவர்கள் அவர்களிடம் விரைந்து செல்வதை காண்பீர். அதாவது ஒரு விஷயத்தையே சரின்னு சொல்லி ஒரு சாராட்ட சொல்லுவாங்க, இன்னொரு சாராட்ட தப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களாம் கேரக்டர் எப்படி இருக்குங்கிற பட்டியலை அல்ல பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அப்போ சொல்லி காட்டும் போது இந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல, சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை சரின்னு நினச்சிருப்போம், நம்ம ஒத்துக்கொண்ட விஷயமா இருக்கும், அதுலேயே சில நேரங்களில் ஒரு குழப்பங்கள் வரும். அப்போ இதெல்லாம் இந்த குழப்பத்தை நீக்குவது எதன் மூலமாக? குரான் மூலமாக. உதாரணத்துக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறதுல யாருக்கும் முஸ்லீம்களுக்கு டவுட் கிடையாது.
அப்படி டவுட் இருந்ததுன்னா அவங்க முஸ்லீம்களே கிடையாது. இது இப்ராஹிம் நபி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்வை முழுக்க முழுக்க நம்பக்கூடியவர். அவரே ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இது 2வது சூறால 260வது வசனம். ஏன்னா மனம்ங்கிற சாதாரண விஷயம் இல்லை. எதையாவது ஒன்று போட்டு சில நேரத்தில் குழப்பிட்டு இருக்கும். நாம் அந்த விஷயத்தை சரி கண்டு இருப்போம். சரி கண்டு இருந்தாலும் சில நேரங்கள் மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். இது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அப்போ மனம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் வரும்போது, பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இறை நம்பிக்கைகள் என்ன பண்ணணும்? மனிதர்கள் என்ன பண்ணணும்? குர்ஆனை நோக்கி வந்தால் அல்லாஹ்வுடைய தீர்வு இருக்குது. இப்போ இப்ராஹிம் நபியோடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது 2வது அத்தியாயத்தில் 260 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் நபி கேட்குறார், அல்லாஹ்ட்ட கேட்குறார், என் இறைவனே, இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கின்றாய்? இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, இறந்து போன மனுஷங்களை உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான். இது இப்ராஹிம் நபிக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக 100% நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையில் எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்குறாரு, யாரெல்லாம் எப்படி நீ இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கிற என்பதை எனக்கு காண்பி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அல்லாஹ் கேட்குறான், நீ நம்பலியா? அல்லாஹ் கேட்குற இப்ராஹிம் நபியை பார்த்து, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, இறந்தவனை உயிர் பெற்று எழுப்புவன்ல, இது நீ நம்பலியா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அதுக்கு இப்ராஹிம் நபி கேட்குறாரு, நான் நம்புகிறேன், ஆனாலும் என் உள்ளம் திருப்தி அடைவதற்காக அதை காண்பி. அவர் கேட்குறாரு, என்னோட உள்ளம், என்னுடைய ஆன்மா இதெல்லாம் திருப்தி அடையணும், அதுக்காக நீ காட்டு அப்படிங்கிறாரு. இப்போ சில விஷயங்கள் குழப்பங்கள், மன ரீதியாக குழப்பங்கள் வந்துச்சுன்னா குர்ஆனை நோக்கி வந்தோம்னா அதுக்கு விடை கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குழப்பங்கள் வருதுன்னு வைங்க, இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா, இறந்தவங்களை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பா அப்படிங்கும்போது இந்த வசனத்தை பார்க்கும்போது அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு செஞ்சு காட்டியிருக்கிறான்ல இந்த விஷயத்த, இறந்தவங்களை எப்படி உயிர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் காட்டியிருக்கான்ல, இதை பார்த்து திருப்தி அடைஞ்சுக்கிட்டோம்னா இந்த மனவியாதி போயிடும். அப்போ இப்ராஹிம் நபி கேட்குறாங்க அல்லாஹ்கிட்ட இந்த மாதிரி. அப்போ அல்லாஹ் கேட்கும்போது நீ நம்பலியான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளம் திருப்தி அடைவதற்காக அதை காண்பி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், 4 பறவைகளை பிடித்து நீர் அவற்றை பழக்கி பின்னர் அவற்றை துண்டு துண்டாக ஆக்கி அவற்றில் ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீது வைத்து விட்டு அவற்றை நீர் கூப்பிடுவீராக. அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. அதான் நான் பறவைகள் 4 பறவைகளை பிடிச்சு அதை துண்டு துண்டாக அறுத்து மலை மேலே வச்சிருங்க. மலை மேலே வச்சதுக்கப்புறம் கூப்பிடுங்க, அவை உம்மிடம் பறந்து வந்து சேரும் என கூறி அவ்வாறு செய்து காண்பித்து, நிச்சயமா அல்லாஹ் மிகைத்தவன் மிக்க நுண்ணறிவுடையவன் என்பதை நீர் உறுதியாக அறிந்து கொள்வீரா என்றான். அப்போ மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு தீர்வு நாமளே போட்டு குழப்பிக்கிட்ட இது அப்படியா இது இப்படியான்னு சொல்லி பேசும்போது தீர்வு ஒரு காலும் கிடைக்காது. இப்போ இதை தான் பார்க்கும்போது ஏதோ நாம் எல்லாம் மனம் சார்ந்த நோயை யாருக்குமே இல்லை அப்போ நம்ம நினச்சிக்கிறோம். நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனை மட்டும்தான் இருக்குது, நமக்கு தலைவலி வரும், கண்ணு வலி வரும், பல்லு வலி வரும், இப்படி மட்டும் நம்ம நினச்சிக்கிறோம். அப்போ ஒரு இளைஞர்கிட்ட போய் கேட்கும்போது உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்குதான்னு சொல்லி கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைத்தியம் இல்லை, உளறுதல் இல்லை, தன்னைத்தானே அடிச்சுக்கிறது இல்லை, சட்டையை கிழிச்சிக்கிறது இல்லை, இதை தான் நினச்சி வச்சுருக்குறோம். ஆனால் உண்மையிலுமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனை என்னன்னு தெரியறதுக்கே சமுதாயத்தில் வழி இல்லாமல் இருக்குது. இதுதான் பிரச்சனையை. மனம் சார்ந்த பிரச்சனை ஒவ்வொரு மனிதருக்கும் கண்டிப்பாக இருக்குது. அந்த இருக்கும்போது என்னங்கிறது விளங்காமல் உங்களுக்கு மனநோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இல்லை. ஏன்னா மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா ஒரு 5 வகையான நோய்களை மட்டும்தான் மண்டையில் ஏற்றி வச்சுருக்கும் போது அதற்கான தீர்வு உங்கள்கிட்ட இருக்காது. அந்த பிரச்சனையை அணுகும்போது, அந்த பிரச்சனை வரும்போது எப்படி அணுகணும், எப்படி தீர்த்துக்கணும் அறிவு சுத்தமாகவே இருக்காது. அப்போ அதனால தான் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறித்து நம்ம விரிவாக பார்க்கறதா. குர்ஆனோட தொடர்பு இருந்ததுன்னா நமக்கு மனநோய் இருக்குதா, நம்ம மனநோய் சம்பந்தப்பட்ட பேர் மாட்டி இருக்கிறோமா அப்படிங்கிறத அறிஞ்சு எளிதாக நாம் அதிலிருந்து விடுபட முடியும். அப்போ மனம் சார்ந்த விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி